இப்போ மனித உணவுகள் எது? ஏன் மக்களுக்கு இவ்வளோ குழப்பம்? மனித உணவுன்னா எது? கண்டுபிடிக்க முடியல. எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க மனிதர்கள். மனித உணவுன்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான். இது மட்டும்தான் மனித உணவு. அப்புறம் தேன், பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், மீன், மாமிசம் இதெல்லாம் மனித உணவு கிடையாது. அரிசி, கேழ்வரகுலாம் மனித உணவு கிடையாது. அப்போ மனித உணவு கிடையாதுன்னா அதை ஏன் நம்ம சாப்பிட்றோம்? ஏன் மனித உணவை சாப்பிட முடியல? மனித உணவுன்னு நான் எதை சொல்கிறேன்? காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான். இதை ஏன் சாப்பிட முடியல நம்மளால்? ஏன் சாப்பிட மாட்டேன்றாங்க? மனித உணவு தானே, அதை சாப்பிட வேண்டியது தானே? அப்படின்னா அதை சாப்பிட விடாமல் தடுக்கிறது தான் எது? இந்த மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் நம்மளை மறைக்குது. உண்மையை பார்க்க விடாமல் மறைக்கக்கூடிய உணவுகள் இது. உண்மைங்கிறது உண்மையை நம்ம கண்ணிலேருந்து மறைக்கிற உணவுகள் தான் இது. உண்மையை பார்த்துடக்கூடாது. மூட நம்பிக்கைகள். உண்மையை தெரிஞ்சிக்கவே முடியல பாருங்க. மனிதர்களால் உண்மையை தெரிஞ்சிக்கவே முடியல. எல்லா வகையிலுமே உண்மையை தெரிஞ்சிக்க முடியல. எந்த வகையிலுமே எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது அதான் மூட நம்பிக்கைங்கிறது. அப்போது அதை மறைக்கிறது. அப்போ உண்மைகளை ஒட்டுமொத்தமாக எல்லா விதமான உண்மைகளையும் மறைக்கிற ஒரே விஷயம் இந்த உணவு தான். உணவில் நீ உண்மையான உணவை கண்டுபிடிச்சாதான் மற்ற எல்லா உண்மைகளையும் நீ தெரிஞ்சுக்க முடியும். அறிவியலை பற்றின உண்மை, இயற்கையை பற்றின உண்மை, இந்த பகுத்தறிவுங்கிறது எப்போ வரும் உனக்கு? ஏன் பகுத்தறிவுங்கிறது வரமாட்டேங்குது? புத்தகம் படித்தாதான் வருமா? பகுத்தறிவு என்பது புத்தகம் படித்தாதான் வருமா? புத்தகம் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பகுத்தறிவை பெறுவதற்கு இப்போ எல்லாம் உலகம் முழுக்க பள்ளிக்கூடங்கள் தான், கல்லூரிகள் தான், புத்தகங்கள் தான். பள்ளிக்கூடங்கள், ஏகப்பட்ட பள்ளிக்கூடங்கள் எல்லாருமே படிக்க தான் செய்கிறாங்க. அப்புறம் ஏன் மூட நம்பிக்கை? அப்புறம் ஏன் அந்த கடவுள் நம்பிக்கை? இந்த சிலைகளை போய் கடவுள்னு வணங்குறாங்களே. அப்போ இந்த பள்ளிக்கூட புத்தகங்கள்னால உனக்கு பகுத்தறிவு வந்துடாது. பகுத்தறிவுங்கிறது இயற்கையாகவே இருக்குது. எல்லா உயிரினும் ஆடுகிட்ட இருக்குது, மாட்டுக்கிட்ட இருக்குது. மனுஷங்கிட்ட மட்டும் ஏன் இல்லை? எந்த ஆடு மாடாதுக்கு மூட நம்பிக்கை இருக்குதா? எந்த ஆடுகளுக்காவது மாடுகளுக்காவது மூட நம்பிக்கை இருக்குதா? ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் ஏன் இருக்குது? பள்ளிக்கூடத்தில் படிச்சு தானே வராங்க. ஆடு மாடு என்ன பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டா வருது? சிங்கம், புலி, கரடி, எறும்புக்கு கூட பகுத்தறிவு இருக்குது. அதுக்கு மூட நம்பிக்கை கிடையாது. அப்போ மனிதர்களுக்கு மட்டும் ஏன் இருக்குது? அந்தந்த உயிரினம் தனக்கு விதிக்கப்பட்ட உணவை உண்ணுகிறது, தனக்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை உண்ணுகிறது. ஆனால் நாம் அந்த உணவுகளை தவிர பிற உணவுகளை உண்ணுகிறோம். ஆதலால் தான் மனிதர்களுக்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகள்னு மனித உணவுகள்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மனித உணவுகளை நம்மால் உண்ண விடாமல் தடுப்பது தான் எது? இந்த பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் மனித உணவுகளை உண்ண விடாமல் தடுக்கின்ற உணவுகள். இது ஒரு செயற்கையான சுவை. இந்த மாமிசம், இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் ஒரு செயற்கையான சுவை. இதில் உப்பு போட்டு சமைச்சு செயற்கையான ஒரு சுவை என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளை அந்த உண்மையான உணவை நோக்கி போக விட மாட்டேங்குது. உண்மையான உணவுங்கிறது எளிமையானது. இந்த செயற்கையான சுவை இருக்குல்ல, அளவுக்கு அதிகமான வலிமையை தரக்கூடியது. இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் அளவுக்கு அதிகமான ஆற்றலை தரக்கூடியது. அந்த ஆற்றலில் நம்ம மயங்கி போய் கிடக்கும். அந்த சுவையில் மயங்கி போய் கிடக்கும். அளவுக்கு அதிகமான சுவையை கொண்டது. ஒரு மாதிரி செயற்கையான சுவை. அளவுக்கு அதிகமான சுவையெல்லாம் கிடையாது. இது ஒரு செயற்கையான சுவை. நேரடியாக போட்டி போட்டுச்சுன்னா இயற்கையான சுவையோடு இந்த செயற்கையான சுவை போட்டி போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செயற்கையான சுவை தோற்று போயிடும். ஒரு கொய்யா பழத்தோட, ஒரு மாம்பழத்தோட எந்த ஒரு சோறு, பிரியாணி போட்டி போட முடியுமா? மாம்பழம் தான் ஜெயிக்கும். அப்போது மாம்பழத்தை விட பிரியாணி சுவையானதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மாம்பழம் தான் சுவையானது. ஒரு திராட்சை பழம், ஒரு பன்னீர் திராட்சை தான் சுவையானது. அப்போ ஒரு பேரிச்சம்பழம் தான் ரொம்ப இனிப்பானது, சுவையானது. இயற்கையான உணவுகள் தான் சுவையானது. ஆனால் இது இயற்கையான சுவை. அப்போ ஏன் அதை நோக்கி ஓடுதாங்கன்னா, அது அளவுக்கு அதிகமான சுவைன்னு நினைக்காதீங்க. அது செயற்கையான சுவை, வேற மாதிரியான வித்தியாசமான சுவை. தலைகளை நடந்தால் எப்படி இருக்கும்? காலால் தானே எல்லாரும் நடப்பாங்க. தலைகளை நடந்தால் எப்படி இருக்கும்? அது மாதிரி வித்தியாசமான ஒரு தன்மை கொண்டது இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை, இட்லி இதெல்லாம். அது என்ன பண்ணுதுன்னா போதை. அது ஒரு போதை பழக்கம் உள்ளவங்களுக்கு நல்ல புத்தி வராதுல்ல. அதே மாதிரி நல்ல உணவாகிய மனித உணவுகளை சாப்பிடுவதற்கு எது நம்மளது கண்ணை மறைக்கிறது, எது நம்மை தடுக்கிறதுனா இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இதுதான் தடுக்குது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, வெறும் சுவை மட்டும் சொல்றது. சுவை மிகுந்தது சோறு, இதெல்லாம் சுவை மிகுந்தது, அடிமைப்படுத்தக்கூடியது, சுவை மிகுந்தது. அப்புறம் ரொம்ப ஆற்றல் தரக்கூடியது இந்த சோறு, பூரி. அந்த ஆற்றலை நம்ம உடம்பால் தாங்கிக்க முடியாது. வித்தியாசமான ஆற்றல் இது. அதாவது இது அளவுக்கு அதிகமான ஆற்றல் கிடையாது, இது வித்தியாசமான ஆற்றல். எப்படின்னா பாருங்க, முரட்டுத்தனமாக மனிதர்கள் வேலை பார்க்குறாங்க பாருங்க. இந்த உலகத்தையே உருவாக்கி வச்சிருக்காங்க.
அப்போ இது வந்து ஒரு பேய்களின் பிசாசுகளின் ராட்சச பலத்தை கொடுக்கக்கூடிய உணவுகள் இது. இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு நமக்கு அடிப்படையாக நாம் சாப்பிடுகிற உணவு தான் காரணம். நாம் சாப்பிட்ற இட்லி, பூரி, பொங்கல், தோசை, நூடுல்ஸ், பேக்கரி உணவு, டீ, காஃபி, இந்த வித்தியாசமான சுவை, செயற்கையான சுவை கொண்ட இந்த உணவுகளை சாப்பிட்றனால தான் இந்த உலகத்தை தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிரம்மாண்டமான உலகை உருவாக்குவதற்கு தேவையான ஆற்றலை இது தந்து கொண்டு இருக்கிறது. வெறும் காய்கறி மனித உணவுகளை சாப்பிட்டா உங்களுக்கு அந்த ஆற்றல் கிடைக்காது. எளிமையான ஆற்றல் தான் மனித உணவுகளை சாப்பிடும்போது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த மனித உணவுகளை சாப்பிட்டுட்டு இந்த வித்தியாசமான உலகம் உருவாக்க முடியாது. மனித உணவுகள் என்பது இயற்கையான ஆற்றலை, இயற்கையான சுவையானது. இயற்கையான சுவை கொண்ட அந்த மனித உணவுகளை மட்டுமே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு இயற்கையான உலகத்தில் தான் வாழணும்னு ஆசைப்படுவீங்க. அப்போ இந்த வித்தியாசமான உலகத்தில் நீங்கள் வாழணும்னா வித்தியாசமான உணவுகளை சாப்பிடணும். உப்பு போட்டு கடல் நீர்லேருந்து உப்பளத்தில் போய் அந்த கடல் உப்பை பிரித்து எடுத்து அதை வந்து சோத்தில் குழம்பெல்லாம் வச்சு வித்தியாசமான உணவு இதெல்லாம் சமைச்சு உப்பெல்லாம் போட்டு இனிப்பெல்லாம் கலந்து நெருப்பில் வேக வச்சு அதை சூடு பண்ணி அப்படி வறுத்து ரொம்ப வித்தியாசமான உணவுகள் இதெல்லாம். வித்தியாசமான உணவு, வித்தியாசமான கற்பனை மனிதர்களுக்கு. இந்த வித்தியாசமான உணவை சாப்பிட்றதுனால தான் ஒரு வித்தியாசமான உலகத்தையே உருவாக்கி வச்சுருக்காங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு பலத்தை தரக்கூடியது இந்த உணவெல்லாம், இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம். அதனால தான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு உலகத்தை நம்மளால் உருவாக்க முடியுது. அதான் என்னென்னா, இந்த பிரம்மாண்டமான ஆற்றலை தருகிற, பலத்தை தருகிற இந்த உணவுகள் தருகிற ஆற்றல் இருக்குல்ல, இது மனித நரமண்டலத்தால் தாங்கிக்க முடியாது. மனிதர்கள் மென்மையானவர்கள், அவங்களுக்கு மென்மையான பலம், இயற்கையான பலம், எளிமையான பலத்தை தருகிற, எளிமையான ஆற்றலை தருகிற அந்த இயற்கை உணவுகளை சாப்பிட்டாதான் மனித உடலுக்கு அது பொருத்தமாக இருக்கும். இந்த ஒரு சின்ன குழந்தையோட தலையில் ஒரு 20 லிட்டர் தண்ணி கேனை தூக்கி வச்சா எப்படி இருக்கும், அதுபோல தான் மனிதர்களோட உடம்புல ஒரு பிரம்மாண்டமான பலத்தை தருகிற நம்ம அந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, அரிசி, கேழ்வரகு, உப்பு போட்டு சமைச்ச இந்த வித்தியாசமான உணவு, இதை சாப்பிட்றதுனால மனிதர்களுக்கு பொருத்தமில்லாத ஒரு பலம், ரொம்ப வலிமை. அதனால என்ன ஆகுதுன்னா, நாளடைவில் நிறைய பலம் கிடையாது. ஊக்க மருந்து இது வந்து சாப்பாடு கிடையாது. நாம் சாப்பிட்றது வந்து இட்லி, பூரி இல்லை, அது உணவு கிடையாது. உணவுங்கிறது இயற்கை விதிமுறைப்படி ஒன்று இன்னொன்றா மாறிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரு பச்சை உணவுகளை வேக வச்சிங்கன்னா அது உணவாக இருக்காது, மருந்தாக மாறிவிடும். பச்சையாக இருக்கும்போது தான் அது உணவு. அதே வேக வச்சிட்டிங்கன்னா அது மருந்தாக மாறிவிடும். இப்போ பச்சை தண்ணிங்கிறது உணவு அப்படின்னா அதை வந்து கொதிக்க வைக்கிறீங்க. வெந்நீர்னா அது மருந்து, நீர் மருந்து, தண்ணீர் மருந்து. அதனால் அது மருந்தாக மாறிவிடுகிறது. இப்போ சமைக்கிறோம்ல, பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அது உணவு. அதை சமைச்சிட்டோன்னாக்கா அது மருந்தாக மாறிவிடுகிறது. ஒன்று இன்னொன்னா மாறிடும். நீங்கள் ஒரு வினை நிகழும்போது அது இந்த இயற்கையில் எந்த பொருளுமே அழியாது, ஒன்று இன்னொன்றாக மாறுமே தவிர அழியாது, அழிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அந்த விதிமுறைப்படி ஒன்று இன்னொன்னா மாறுதில்ல. நீங்கள் பச்சையாக இருக்கிற உணவை சுட்டிங்கனாலோ, நெருப்பில் சுட்டாலோ, வேக வச்சாலோ அது இன்னொன்றாக மாறுகிறது. உணவாக இருந்தால் அது மருந்தாக மாறிவிடுது. நம்ம சாப்பிட்றதெல்லாம் ஊக்க மருந்து. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கும் இங்குள்ள வேலைகளை செய்கிறதுக்கும் நமக்கு ஒரு அசுர பலம் தேவை. அந்த அசுர பலத்தை நமக்கு தருகிற மருந்து தான் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம். இது ஒரு ஊக்க மருந்து இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு. அப்போ நீங்கள் வந்து இந்த ஊக்க மருந்தை சாப்பிட்டா தான் இங்குள்ள தொழிலை செய்ய முடியும். இந்த உலகத்தில் இந்த வித்தியாசமான இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான ஆசை எங்கேருந்து வருதுன்னா, இந்த ஊக்க மருந்து, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட இந்த உணவுகள், இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட இந்த வித்தியாசமான உணவுகள், இதை சாப்பிட்டா தான் இந்த வித்தியாசமான உலகத்தில் வாழணுங்கிற ஆசையே வரும். நீங்கள் வெறுமனே காய்கறி, பழங்கள், உப்பு சேர்க்காம வெறும் பச்சையாகவே சாப்பிட்டீங்கன்னா இந்த உலகத்தை பார்த்தா உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் வாழவே முடியாது. அப்போ நீங்கள் காட்டுக்கு தான் போகணும். அப்போ காடு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதனால் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும், இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும், இந்த வித்தியாசமான உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு வாழ்ந்தால் தான் நம்ம இந்த உலகத்தோட பொருந்தி வாழ முடியும். இந்த உலகம் மாறும்போது நாமளும் மாறலாம். அது இயற்கையாக தானாக மாறும். எப்போ 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும். அப்போ நம்ம இந்த வித்தியாசமான உணவுகளை சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வித்தியாசமான உணவுகள் தான் மனித உணவுகளை உண்பதற்கு தடையாக இருக்கிறது, தடுக்குது, நம்ம கண்ணை மறைக்குது. நான் தான் உன்னுடைய உணவு, மாமிசம்தான் உனது உணவு, மனிதர்களே மாமிசம்தான் உனது உணவு, மாமிசமாகிய நீ என்னை சாப்பிடு. இட்லி கேழ்வரகுலாம் சொல்லுது, என்னையும் சாப்பிடு. இட்லி, கேழ்வரகு, அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சொல்லுது என்னன்னா, எங்களையும் சாப்பிடுங்க, நாங்கள் தான் உங்களுடைய உணவு அப்படின்னு சொல்லுது. உண்மையை மறைக்கிற ஒரு வேலையை தான் இந்த உணவு சாப்பிடுது. உணவு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது, மறைக்குது, நம்ம கண்ணை மறைக்குது. அதனால தான் நமக்கு உண்மைகள் தெரிஞ்சிக்க முடியல. மனிதர்களுக்கு அறிவே இல்லாமல் போச்சு. அதனால தான் செயற்கையாக அறிவை ஏற்படுத்துவதற்காக
இந்த பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டது. ஆசிரியர்களை வச்சு பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்தி செயற்கையாக அவர்களுக்கு அந்த கல்வியை புகட்டுகிறார்கள். செயற்கை சுவாசம். ஏன்னா இப்போ இந்த மொழி கண்டுபிடிச்சாங்க, எவ்வளோ பெரிய மொழி நம்ம இன்னைக்கு பேசுகிறோம். இந்த மொழியை எப்போ கண்டுபிடிச்சாங்க? பள்ளிக்கூடம் வச்சா கண்டுபிடிச்சாங்க. கற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மொழி இந்த மொழியெல்லாம். லட்சக்கணக்கான வருடங்களாக மனிதர்கள் அந்த மனித பரிணாம வளர்ச்சியோடு அந்த மாற்றத்தோடு தொடர்புடையது. ஆரம்பகட்ட அந்த பரிணாம வளர்ச்சியோடு தொடர்புடையது இந்த மொழி என்பது. இன்றைக்கு நாம் பேசுகிற மொழி என்பது அவ்வளோ காலமாக உழைச்சி கஷ்டப்பட்டு, அப்போ அன்னைக்கெல்லாம் நான் பள்ளிக்கூடமாக கண்டுபிடிச்ச இந்த மொழியை, எப்பேற்பட்ட மொழி ஒரு மொழியை கண்டுபிடிச்ச அவங்க என்ன பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க? மக்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. யாரும் அறிஞர்கள்லாம் கண்டுபிடிக்கல, பள்ளிக்கூடத்தில் படித்தவங்கலாம் கண்டுபிடிக்கல. கற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் தான். அப்படி கண்டுபிடிச்ச மொழியை தான் நம்ம இன்னைக்கு வித்தியாசமான ஒரு வாழ்க்கைக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அவர்கள் கண்டுபிடித்த மொழியை வச்சு தான் நம்ம இன்னைக்கு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வித்தியாசமான ஒரு வாழ்க்கைக்காக அதை பயன்படுத்தி நிறைய மொழிகளை நம்ம அழிக்க வேறு செஞ்சிட்ருக்கோம். முதல் மொழியான தமிழ் மொழியை நம்ம அழிக்கிற வேலை செஞ்சிட்ருக்கோம். அதனால் இந்த வித்தியாசமான உணவுகள் என்ன பண்ணுதுன்னா, இயற்கையான உணவுகளை மறைக்கிறது. நமது கண்ணில் இதுதான் உனது உணவு என்பதை மறக்கிற அளவுக்கு இது நம்மளை அடிமைப்படுத்துகிறது. இது ஒரு போதை உணவு, ஊக்க மருந்து, ஒரு போதை மருந்துன்னு கூட சொல்லலாம். உண்மையை அதனால அதுக்கு அடிமையாகி கிடக்கிறாங்க மனிதர்கள். அதோட சுவைக்கு மயங்கி போய் கிடக்கிறாங்க. ஒரு மயக்கத்தில், போதை மயக்கத்தில் இருக்காங்க. போதையில் இருப்பாங்கல்ல, அது மாதிரி மனிதர்கள் இந்த உணவு போதையில் இருக்காங்க. அதனால தான் இவங்களால இயற்கையான மனித உணவுகளை சாப்பிட முடியல. மனித உணவுகள் எதுன்னு கண்டே பிடிக்க முடியல. ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, மாமிசம் சாப்பிட்லான்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க, ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க, மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. ஆனால் அரிசிலாம் சாப்பிட்லான்றாங்க. அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இதெல்லாம் அவங்களால மயங்கி போய், இவங்களுக்கும் ஒருவித மயக்கத்தில் தான் இருக்காங்க. முழுமையாக தெரிஞ்சிக்க முடியல. இதுதான் மனித உணவுன்னு யாராலையும் அறுதிட்டு கூற முடியல. அப்போ அந்த வேலையை தான் நான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன். இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இதுதான் மனித உணவு. மாமிசமோ, மீனோ, தயிர், மோரோ, வெண்ணெய், நெய்யோ, பால், இதெல்லாம் மனித உணவு கிடையாது. இதை சாப்பிட்டாங்கன்னா மூட நம்பிக்கை தான் வரும். அறிவு வேலை செய்யுது, மூளை வேலை செய்யாது. அதனால தான் மூட நம்பிக்கை ஏற்படுது. உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியாது. கண்கள் உண்மைகளை பார்க்கணும். அப்போ தான் மூளையில் யோசிக்கும், உண்மையை யோசிக்கும். கண்ணு வேலை செய்யாது. நீங்கள் இந்த மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இதெல்லாம் உணவாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மூளை வேலை செய்யாது, கண்ணு வேலை செய்யாது. அதனால தான் கண் தெரியாமல் போகுது. நீங்கள் பார்க்குற விஷயத்துலேருந்து உங்களால் உண்மைகளை தெரிஞ்சுக்கணும். கண்ணோட வேலையாக தான். நீங்கள் ஒரு விஷயத்த பார்க்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து உண்மைகளை தெரிஞ்சுக்கணும். உண்மையை தெரிஞ்சுக்க முடியல, தப்பாக தெரிஞ்சுக்குது. இந்த இயற்கையை பார்க்கும்போது இது தப்பாக தெரிஞ்சுக்குது. இந்த கண்கள் தப்பாக புரிஞ்சுக்குது, தப்பாக பேசுது. மூட நம்பிக்கைகள். இப்போ இது கடவுள், இதுதான் சிலைகள் எல்லாம் பார்த்து கடவுள்னு சொல்கிறது. அப்போ தப்பாக பார்க்குது. ஒரு கல்லை போய் அது கடவுள்னு அதை பார்த்துட்டு இருக்குது. அந்த கண்கள் தப்பாக பார்க்குது, தப்பாக மூளை யோசிக்குது, தப்பாக பேசுது. அப்புறம் இதுதான் கடவுள், இதுதான் மூட நம்பிக்கை, சாதி, மதம், நிறைவேறி அது நீ ஏற்றத்தாழ் ஏதோ ஒன்று கதைகளை சொல்லிக்கிட்டு தப்பாக அந்த வாய் பேசுது. அந்த உடம்பே தப்பாக வேலை செய்யுது. அதனால தான் நோய் வருது. சிறுநீரகம் செயலிழந்து போகுது, நுரையீரல் செயலிழந்து போகுது. அதான் நுரையீரல், ஆஸ்மா, வீசிங், அதெல்லாம் செயலிழந்து போகுது இந்த உணவுகளை சாப்பிட்டனால. இதயம் செயலிழந்து போகுது, இதய நோய் வருது, மாரடைப்பு வருது. அப்படி சிறுநீரகம் செயலிழந்து போகுது, மூளை செயலிழந்து போகுது. அதான் மூட நம்பிக்கைங்கிறது. அப்படி செயலிழந்து போன அந்த மூளைக்கு செயற்கை அறிவு ஊட்டுறதுக்கு தான் பள்ளிக்கூடங்கள், புத்தகங்கள். அங்கே ஆசிரியர் வச்சு பாடத்தில் உள்ளதை எழுதி, நீ இதை படி, இதை ஒப்பி, திரும்ப எழுது, நான் பரீட்சை வைப்பேன், தேர்வு எழுது, இப்படி பயிற்சி எடுத்து செயற்கை அறிவை ஏற்படுத்தி ஒரு செயற்கையான ஒரு வாழ்க்கை, ஒரு வித்தியாசமான அறிவை ஏற்படுத்துகிறார்கள். அதுக்கு இந்த உணவு, இந்த உணவை நீக்கிட்டாலே உனக்கு பள்ளிக்கூடமே தேவையில்லை. இயல்பாக எல்லாத்துக்கும் அறிவுங்கிறது இயற்கையாகவே வந்துடும். ஆடு மாட்டுக்கு அறிவு எங்கேருந்து வருது? இயற்கை. அது என்ன மூட நம்பிக்கையில் இருக்குது? ஆடு மாடுங்கிறது நீங்கள் அதை சாப்பிட்றீங்க, அது என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் அதை உங்களால் முட்டாள்னு சொல்ல முடியுமா? ஆட்டுக்கு அறிவே இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு எறும்புக்கு அறிவே இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு ஆடு மாட்டுக்கு, கழுதைக்கு, குதிரைக்கு அதுக்கு அறிவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் முட்டாள்னு உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. அது நாம் மனிதர்கள் தான் மூட நம்பிக்கையில் இருக்காங்க, முட்டாளாக இருக்காங்க. ஆனால் ஆடுகளோ மாடுகளோ அறிவுடையவர்கள். அவர்கள் நம்மை விட வலிமையானவர்கள். இந்த வெயிலையும் மழையிலையும் திறந்த வெளியில் வாழ்கிறது. கடும் குளிரையும் பனியும் தாக்கு பிடிக்குது. அது உடல் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உடையது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உடம்பு நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அந்த ஆடு மாடு எல்லாம் அந்த இயற்கை மழையிலையும் வெயிலையும் திறந்த வெளியிலையும் படுத்து கிடக்குது. ஆனால் அவைகளுக்கு எதுவுமே ஆகிறதில்லை, எந்த நோயும் வருவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவைகளின் உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கிறது.
எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, அவைகளுக்கு மூட நம்பிக்கை இல்லை, அவைகள் இயற்கை அறிவு படைத்த உயிரினங்கள். அப்போ மனிதர்கள் யார்? அப்போ அவைகள் அப்படின்னா மனிதர்கள் அவர்கள் மூட நம்பிக்கை உடையவர்கள், முட்டாள்கள், அவர்களுக்கு அறிவு கூறுடர்கள் அவர்கள். அப்போ அதுக்கு என்ன காரணம்? ஆடு ஆட்டுக்கான உணவை தான் சாப்பிடுது. ஆடு மாமிசத்தை சாப்பிட்டா அதுவும் முட்டாளாக தான் ஆகும். மாடு ஏன் புல்லை திங்குது? மாடு மாமிசத்தை சாப்பிட்டா அதுவும் முட்டாளாக தான் ஆகும். அப்போ மாடு முட்டாளாகுமா? ஆகும். அப்போ அது மாமிசத்தை சாப்பிட கொடுங்க, டெய்லி மாமிசத்தை அதுக்கு உணவாக கொடுங்க, நல்லா வேக வச்சு அரைச்சி கொடுங்க, அதுவும் முட்டாளாயிடும். நீங்கள் கழனி தண்ணியெல்லாம் கொடுக்குறீங்களா, உப்பு கலந்து தவிட்டெல்லாம் கலந்து, அப்போ அதை குடிச்சதுன்னா ஒவ்வொரு வீட்லேயும் சாப்பாட்டு கஞ்சி எல்லாத்தையும் அந்த மாட்டுக்கு தனியாக ஊற்றுவாங்க, கழுவத்தில் ஊற்றுவாங்க. அதை குடிக்கிற அந்த மாட்டுக்கு முட்டாள்தனம் ஏற்படும், நோய் வரும். மனிதர்களுக்கு ஏற்படுற மாதிரியே நோய் வரும். இப்போ நாய்கள் இந்த உப்பு போட்டு சமைச்ச சோத்தை சாப்பிடுதில்ல, அப்போ அதுக்கு கண்டிப்பாக நோய் வரும். அதுக்கும் மூளை வேலை செய்யாது, அதுக்கும் உடம்பு வேலை செய்யாது, உள்ளுறுப்புகள் வேலை செய்யாது, நோய் வரும். அதுக்கூட ஆயுள் காலமும் பாதிக்கப்படும். அதனால் எந்த உயிரினம் சாப்பிட்டாலும் மனிதர்களை போன்று எந்த ஒரு உயிரினமும் தனது உணவு அல்லாத பிற உணவுகளை சாப்பிட்டால் கண்டிப்பாக அவைகளும் மூட நம்பிக்கைகளாகவும் முட்டாள்களாகவும் மாறுவார்கள். மனிதர்கள் முட்டாள்களானதுக்கு இந்த உணவு தடமாறி போனது தான் காரணம். பொருந்தாத உணவுகளை சாப்பிட்டது தான் மனிதர்கள் மூட நம்பிக்கையில் அதனால தான் பள்ளிக்கூடம் ஏற்படுத்தி செயற்கை அறிவை கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த உணவுகள்லேருந்து விடுபட முடியாது, அடிமைப்பட்டு போயிட்டாங்க. இந்த உப்புகள்லேருந்து சமைக்கப்பட்ட உணவுகள்லேருந்து அடிமைப்பட்டு போயிட்டாங்க. அதை சாப்பிட்றதுக்கு அடிமையாயிட்டாங்க. இது ஒரு போதை உணவு. இது அப்போ அதுலேருந்து விடுபட முடியாத பட்சத்தில் சரி இவங்களுக்கு ஒரு செயற்கை அறிவை ஏற்படுத்தணும்னு தான் பள்ளிக்கூடத்தை கட்டுறாங்க. பள்ளிக்கூடத்தை கட்டி இப்போ பள்ளிக்கூடமே போகலன்னா என்ன ஆகுன்னு நினச்சி பாருங்கள். மனிதர்கள் எல்லாம் முட்டாளாயும் சண்டை போட்டுக்கிட்டு ஒரு அறிவும் ஒன்றும் இல்லாமல் போய் சண்டை போட்டுக்கிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவர்களை இப்போ இந்த செயற்கை அறிவு தான் காப்பாற்றுது. எப்படி ஒருத்தர் செயற்கை சுவாசம் கொடுத்து ஒருத்தரை காப்பாற்றுறாமோ அதுபோல் இந்த மனிதர்களுக்கு செயற்கை அறிவை ஊட்டி அவர்களை இன்றைக்கி நம்ம பாதுகாத்து வச்சுருக்கிறோம். அப்போ இப்போ 2040 இந்த இயந்திர அறிவியல் எல்லாம் செயலிழக்கும் போது பள்ளிக்கூடம் எல்லாமே செயலிழந்து போயிடும். அப்போ என்ன ஆகுறது? திரும்ப அவங்க முட்டாளாயிடுவாங்க 2040 அப்புறம். அப்போ அவங்கள இயற்கை அப்போ திரும்ப அறிவு படைத்தவர்களாக ஏற்படுத்துறதுக்கு திரும்பவும் பள்ளிக்கூடம் கட்டுவாங்கன்னா கட்ட மாட்டாங்க. 2040 இந்த இயந்திர அறிவியலும் செயலிழந்துடும். எல்லாரும் காடுகளுக்கு போயிடுவாங்க. காடுகளுக்கு போன அப்புறம் என்ன ஆகுன்னா நம்ம உணவு முறையில் ஒரு மாற்றம் ஏற்படும். நம்ம இந்த உணவுகளை சாப்பிட மாட்டோம், ஏன்னா நமக்கு உப்பு கிடைக்காது. இந்த பணம், வியாபாரம், விற்பனை இந்த நடைமுறையெல்லாம் இருக்காது. தற்சார்பு வாழ்க்கை முறை வந்துடும். உங்களுக்கு தேவையான உணவை நீங்கள் தான் சமைக்கணும். யாரோ உங்களுக்கு உணவை உற்பத்தி பண்ணி உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு தேவையான உணவை நீங்கள் தான் சமைக்கணும் போது உங்களுக்கு தேவையான உப்பை யாராவது கொடுக்க மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துச்சு, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடக்கூடாது, அது மூட நம்பிக்கைக்கு வழிவகுக்கும், அப்போ நோய்களுக்கு வழிவகுக்கும். அந்த விழிப்புணர்வு இனிமேல் வர காலங்களில் ஏற்படும். அப்படி வரும்போது எதிர்காலத்தில் 2040 அப்புறம்லாம் உப்பு ஒரு பாய்சன், அது ஒரு விஷம், அது உறுப்புகளை செயலிழக்கக்கூடிய ஒரு விஷம் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடக்கூடாது, இந்த வித்தியாசமான உணவுகளை சாப்பிடக்கூடாது. இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா உங்களுக்கு இயற்கையான அறிவு தானாகவே வந்துடும். இயற்கையான இப்போ நான்லாம் புத்தகத்தை படிக்கிறதே கிடையாது. அப்போ நான் எங்கே இவ்வளோ விஷயத்த பேசிகிட்டு இருக்கேன்? இதுவே நான் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறேன், அதனால தான் இப்படி பேசுகிறேன். அதுவே நான் இட்லி, பூரி, பொங்கல், தோசைன்னு சாப்பிட்டேன்னு வச்சிங்களேன், எனக்கு பேசவே வராது. நான் படுத்து சோம்பேறியாக தான் படுத்து கிடப்பேன். அப்போ நான் பேசணும், என்னையும் பேச வைக்கிற ஒரு உணவு கட்டுப்பாடு. மனித உணவுகளே தான் நான் சாப்பிட்றேன். ஆனால் அதே நேரத்தில் இந்த காய்கறி பொரியல் உப்பு போட்டு கொஞ்சம் சாப்பிட்றேன், உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றேன். அது இந்த உலகத்தோட பொருந்தி வாழ்வதற்காக நான் செய்கிற ஒரே செயல் அதுதான். ஆனால் நான் மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்றதில்ல. மாமிசம்லாம் சாப்பிட்றது கிடையாது. அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதனால் செய்யப்பட்ட உணவுகளை நான் சாப்பிட்றது கிடையாது. அதனால தான் நான் எந்த புத்தகத்தையும் படிக்காமல் என்னால் இப்படி பேச முடியுது. எனக்கு எந்த புத்தகமும் தேவையில்லை. புத்தகத்தை படிக்காமல் என்னால் பேச முடியுதுன்னா இதுதான் இயற்கையான அறிவுங்கிறது. அதனால் நான் போய் புத்தகத்தை படித்து தான் பேசணும், டெய்லி அதை புரட்டிக்கிட்டு தான் பேசணும், உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக நான் அதை நிறைய படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. நான் பார்க்குறேன், இந்த உலகத்தை பார்க்குறேன், அதுலேருந்து நான் எதையோ கற்றுக்கிறேன், எனக்கு தெரியாது. நான் பேசும்போது தான் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு எனக்கு தெரிய வருது. நான் என்ன பார்க்குறேன் அப்படிங்கிறது, என்ன கற்றுக்கிறேங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நான் பேசும்போது தான் எனக்குள்ளேருந்து வருது. ஆனால் எனக்கு எண்ணங்கள்லாம் இருக்குது. ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன், மேலோட்டமாக புரிஞ்சுக்கிறேன். ஆனால் பேசும்போது ஆழ் மனதில் அது எப்படியாக பதிந்திருக்கிறது, அது பேசும்போது வெளியே வருது. அதனால் இது இயற்கையான அறிவு. நான் இயற்கையான அறிவோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் புத்தகங்களை படித்து அதன் மூலம் பெற்ற அறிவை உங்களோடு பேசவில்லை. நான் புத்தகம் படிப்பதில்லை, எனக்கு அந்த பழக்கம் வரமாட்டேங்குது.
அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக தான் படிக்கிறேன். அதனால் இன்னைக்கு நம்ம வந்து உண்மையான உணவு, ஏன் மனித உணவுகளை மனித உணவு என்றால் மனித உணவு காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இதுதான் மனித உணவுனா அதையே நாம் சாப்பிட முடியல அப்படின்னா அதை மறைக்கின்ற உணவுகள், அதை சாப்பிட விடாமல் தடுக்கின்ற உணவுகளைத்தான் நாம் இப்பொழுது சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்கு அடிமையாகி கிடக்கிறோம். அதனால தான் நமக்கு அந்த உண்மையான உணவை நோக்கி நம்மளால் போக முடியல, உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியவில்லை. உண்மையான உணவுகளை நோக்கி நம்மளால் ஏன் போக முடியலையோ அதுபோல் உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியவில்லை. இதுதான் உணவு, அரிசி தான் உணவுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த அளவுக்கு இது ஒரு பொய். அரிசி தான் மனித உணவுங்கிறது மிகப்பெரிய பொய். மாமிசம் தான் மனித உணவுங்கிறது மிகப்பெரிய பொய். ஒரு பொய்யை போய் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் மூட நம்பிக்கைங்கிறது. ஒரு பொய்யை போய் உண்மைன்னு நம்புறீங்க. இப்போ இந்த சாதி இதெல்லாம் உண்மைன்னு நம்புறாங்க. வெறி பிடிச்சி போய் இதுதான் உண்மைன்னு நம்புறாங்க. அது பொய். இப்போ சின்ன வயசில் எனக்கும் சாதி வெறி இருந்தது, இன்னைக்கு இல்லை. அப்போ அது எனக்கு சின்ன வயசில் நான் வந்து ஒரு பொய்யை உண்மைன்னு நினச்சேன், இன்னைக்கு அது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. சின்ன வயசில் எனக்கு மத நம்பிக்கை இருந்தது, அது பொய். இன்னைக்கு அது எனக்கு மத நம்பிக்கை இல்லை, இன்னைக்கு நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தருக்குள்ளே எப்படி ஒரு மாற்றம் நடக்குது பாருங்க. அதுபோல தான் மனிதர்களும், அதுபோல தான் நான் உணவுகள்லையும் எது உண்மையான உணவு பொய்யான உணவுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ மனிதர்கள் வந்து நான் வெளியே வந்துட்டேன், நீங்கள் ஏன் வெளியே வரல? வந்துட்டு இருக்காங்க மனிதர்கள், நிறைய வந்துகிட்டு இருக்காங்க. முன்னை விட இருந்த சாதி மத வெறி குறைஞ்சிருக்கு மனிதர்களிடம். அப்போ இன்னைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களும் பொய்யை உண்மைன்னு நம்புறாங்க. உண்மையை வந்து அவங்க பொய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையான உணவு, மனித உணவு எது? இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், இதெல்லாம் மனித உணவு கிடையாது, இது மனிதர்களுக்கான உணவே கிடையாது அப்படின்னு சொன்னால் அவங்க அதை நம்ப மறுக்கிறாங்க. அதுதான் மனித உணவுன்னு, சாப்பிடலாம், மாமிசம்லாம் சாப்பிடலாம், அதுதான் மனிதர்களின் உணவு, ஆற்றலை தரக்கூடியது, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு தேவையான அறிவுங்கிறது எங்கேருந்து கிடைக்குதுன்னா அது புத்தகத்தை படித்தா வருங்கிறாங்க. ஏன் உனக்கு தேவையான அறிவு உனக்குள்ளேருந்து வராதா? உனக்கு தேவையான அறிவு உனக்குள்ளேருந்து வராதா? உன் உடம்புல வந்து ஏன் நீ புத்தகத்தை படித்து தான் உனக்கு தேவையான அறிவு புத்தகத்தில் படிச்சிருந்து தான் வருமா? ஏன் உனக்கு தேவையான அறிவு உன் தலையிலேருந்து வராதா? உன் உடம்பு எவ்வளோ வேலைகளை பார்க்குது. உன் உடம்புல இதயம் செயல்படுது, அப்புறம் நுரையீரல் செயல்படுது, ரத்த ஓட்டம் போகுது, மூளையில் எவ்வளோ செயல்பாடுகள் நடக்குது. இவ்வளோ செயல்பாடுகள் நடக்கிற இந்த உடம்பு, இந்த மூளை, உனக்கு தேவையான அறிவை மட்டும் அது கொடுக்காதா? எவ்வளோ அந்த மூளை எப்படி செயல்படுதுன்னு அதைத்தான் அவங்க கற்றுக்கிறாங்க. எம்பிபிஎஸ்சில் வந்து என்னத்தை கற்றுக்கிறாங்க? இந்த உடம்பு எப்படி செயல்படுது, இந்த மூளை எப்படி செயல்படுது, அப்படி இந்த உறுப்புகள் எப்படி செயல்படுது, இந்த ரத்தம் இங்கே போகுது, இங்கே ஒரு நரம்பு இருக்குது, அதைத்தான் அவங்க கற்றுக்கிறாங்க. கற்றுக்கிட்டே இருக்கலாம், அதுக்கு எல்லையே கிடையாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய நடந்து கொண்டு இருக்கிற இடம் தான் இந்த மனித உடல். அப்போ அந்த உடலில் இருக்கிற அந்த வேலையெல்லாம் கட்டுப்படுத்துகிற வேலை தான் மூளை. அப்போ அந்த மூளைக்கு உனக்கு தேவையான அறிவை மட்டும் கொடுக்க தெரியாதா? உனக்கு தேவையான அறிவை கொடுக்க தெரியாமல் நீ எதுக்கு பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிற? ஏன் உனக்கு தேவையான அறிவை உன் மூளை கொடுக்காதா? ஏன் புத்தகத்தை படித்தாதான் உனக்கு தேவையான அறிவு வெளியிலேருந்து தான் உள்ளே போகணுமா? ஏன் உள்ளேருந்து அது வெளியே வராதா? வரும். அப்போது அது இயற்கையான அறிவு தான். இது செயற்கையான அறிவு. புத்தகத்தை படித்து அது இயற்கையான அறிவு உனக்குள்ளே இருக்குது. அதை பெறணும்னா இயற்கையான அறிவை பெறுவதற்கு தடையாக இருப்பது எதுனா நீ சாப்பிட்ற பொய்யான உணவுகள். நான் சொல்கிற உண்மையான மனித உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், இயற்கையான அறிவு உங்களுக்கு இப்போவே வரும். நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் வந்து வெறும் இல்லை இது பைத்தியக்காரன் புலம்புறான் வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஆராய்ந்து பார்க்காம நீங்கள் எனது கருத்தை மறுக்கக்கூடாது. வேணால் நான் சொல்கிற மாதிரி மனித உணவுகளை மட்டுமே ஒரு 5 நாளைக்கு சாப்பிடுங்க. அப்புறம் நீங்கள் என்ன பேசுகிறீங்கிற உங்களுக்கு புத்தகமே தேவையில்ல, புத்தகமே பிடிக்காது. உங்களுக்கு இயற்கையான அறிவு உங்களுக்குள்ளேருந்து வந்துடும். இயற்கையான அறிவை நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு புத்தகமே தேவையில்ல, புத்தகத்தை புரட்டி ரெஃபரன்ஸ்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உணவுகளை மாற்றினா உங்களுக்கு இயற்கையான அறிவு வந்துடும். உணவுகளை நீங்கள் வந்து தப்பான உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு இயற்கையான அறிவு வராது. அப்போ செயற்கையான விஷயத்தை தான் பேசுவீங்க. உங்கள் அறிவு உங்களுக்கு தேவையான அறிவு செயற்கையானதாக தான் இருக்கும். அதனால் இயற்கையான அறிவை பெறுவதற்கு நீங்கள் உணவு கட்டுப்பாடு அவசியம். மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டா உங்களுக்கு இயற்கையான அறிவு வந்துடும். உங்களுக்கு பள்ளிக்கூடமே தேவையில்லை, புத்தகங்கள் தேவையில்லை, ஆசிரியர் தேவையில்லை.